ஏகப்பட்ட ஐட்டங்கள் பிளேட் மேல இருக்கிறத பார்க்க முடியுது. உணவுலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நல்லா இருக்கா? எப்படி என்ஜாய் பண்றீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம சொந்த ஊர்ல இருந்து வந்தோம். 25 வருஷம் ஆகுது சிவகங்கையில சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிடுறோம். அதே சாப்பாடு அதே டேஸ்ட். ஓகே, அப்ப சிவகங்கையில இருந்தா இப்ப நெய் சோறு சிக்கன் அந்த காம்பினேஷன். நெய் சோறு சிக்கன் கிரேவி, அப்புறம் பையனுக்கு வந்து நெய் சோறு மட்டன் கிரேவி. மட்டன் சுவையா வாங்கியிருக்கோம். சரி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க டேஸ்ட் பண்றோம், அந்த இது எசன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லா ஊர்கள்ல இருந்தும் ஒவ்வொரு வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆத்தென்டிகேட்டா அந்த ஊர் டேஸ்ட் கிடைக்குதா? நான் சாப்பிட்ட வரைக்கும் இன்னும் எங்க ஊரோட டேஸ்ட் அப்படியே இருக்கு. ஓகே, வேற எதுவும் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பார்த்தா தான் சொல்றேன். ஓகே, ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானும் என் பையன் மட்டும் தான் வந்திருக்கோம். 2 பேர் வந்திருக்கீங்க. தம்பி உனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு வரதுக்கு? ஆமா. எங்க பார்த்தேன் நியூஸ்? பார்க்கல, இவங்களே தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா. கூட்டமா இருக்கு, சில பேர் கூட்டத்துல வெளியில வர்றதுக்கே மாச்சல் போடுவாங்கல்ல. உனக்கு அந்த மாதிரி இருக்கா? ஜாலியா இருக்கா? காண்டாக்கு நின்றுக்க. உணவு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? கையில பாக்குறோம், சாப்பாடு வச்சிருக்கீங்க, தண்ணி பாட்டில் ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. கட்டிருக்கோம். எப்படி இருக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஆக்சுவலி. எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த வாட்டி வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. கூட்டம் தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம், பட் பரவாயில்ல. இட் வாஸ் குட் மேனேஜபிள். இப்போதைக்கு நாங்க வாங்கி சாப்பிட்டது களியும் கருவாட்டு குழம்பு, களி, சிக்கன் கிரேவி. நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. பார்சலும் களி தான். ஏன்னா இது வீட்டுல செய்ய முடியாத, எங்க மாமாக்காக வாங்கிட்டு போறோம். இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால சரி வந்து பாப்போம்னு வந்தோம். நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. பொதுவா இப்ப ஃபேமிலியா வந்தா எவ்வளவு செலவாகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம்? அது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து தானே. இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு 1000க்கு இது பண்ணியிருக்கோம். 80% வரைக்கும் செலவு பண்ணலாம். ரிமைனிங் 20% அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னா 1000க்கு 800 நம்ம பண்ணலாம். வேணா 1000 நம்ம பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. இருக்கிற நிறைய சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, ஜூசஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டாலே கரெக்டா காலி பண்ணிட்டு தான் போகும். வந்தது அதுக்கு தானே. கையில களி வச்சிருக்கீங்க. பொதுவாகவே களி அப்படின்னா ஐயோ களி அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. உணவு திருவிழாக்கு வந்து சாப்பிடுறீங்க, ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல, நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம்ல. களி சொல்லியிருக்காங்க நல்லா, அது சாப்பிட்டு பார்த்து நம்மளும் டேஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக களியும் இது வந்து கரோட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கா? நல்லா டேஸ்டா இருக்கு. ஒரு புது அனுபவமா இருக்கு. எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிடாம எல்லா மாவட்டமும் இங்க வந்ததால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம். அதனால நல்லா இருக்கு. இது போட்டு நீங்க வந்து களி கூட சேர்த்து கருவாட்டு குழம்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? எவ்வளவு செலவாச்சு? பேல்பூரி பையனுக்கு, முட்டை சாட் வந்து ஒய்ஃபு வாங்கி கொடுத்துக்கிறோம். இவங்க வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஆமா, நீங்க மட்டும் நல்ல உடல் ஆரோக்கியமான களியை சாப்பிட்டு பையனுக்கு பேல்பூரி கொடுக்கறது தப்பு இல்லையா? அவன் மேகி அதே மாதிரி தான் சாப்பிடுவான். பழக்கப்படுத்தணும். நாமளே இப்ப இதை பார்த்து சாப்பிட கத்துக்கிறோம்ல, அது மாதிரி அவனும் கத்துப்பான். அது சரி. எவ்வளவு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பட்ஜெட் வச்சிருந்தீங்க? அதாவது சில பேர் இந்த மாதிரி வந்தா ஏகப்பட்ட அமௌண்ட் ரேட் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து பார்க்கும்போது இந்த ஐட்டங்களுக்கு பிரைஸ் கரெக்டா இருக்கா, இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி தோணுதா? பிரைஸ் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் ஆனா செலவாகும்ல, இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு செலவு கம்மியா இருக்கு. அதனால அதை பத்தி பார்த்தா பிரைஸ் கம்மியா இருக்கு. ஆற்காட்டு போயிட்டு ஆற்காட்டு பிரியாணி சாப்பிட முடியாது, ஆனா அங்க செலவு பஸ் செலவு எல்லாம் கம்மியாச்சு. அதை பார்த்தோன்னா இது கம்மி தான். எவ்வளவு டாப் அப் போட்டீங்க? நான் வந்து 500 ரூபாய் 2 போட்டிருக்கீங்க. எவ்வளவு செலவாயிருக்கு வரைக்கும்? இது வரைக்கும் 1000 ரூபாய் இருக்கு. 500 காலி. மேற்கொண்டு பயிர் காலியா இருந்தா வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.